ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற படத்தோட பேர் ஓஜி. இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சாரோட போட்டுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து இறங்குது. அந்த கண்டெய்னருக்காக பிரகாஷ் ராஜ் சாரோட பையனை சாவடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த ஓஜி. இந்த படத்துல ஸ்டோரின்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே எலிவேஷன்ஸும் பிஜிஎம்ஸ் தான். அதனால பெருசா எங்க லாகலாவே நல்லாவே போகும். இந்த படம் பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஏத்த படம். ஆனா மத்த ஆடியன்ஸ்க்கு எல்லாம் என்னடா இது ஓவர் ஹைப் பண்றாங்க, ஆனா படத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர எலிவேஷன்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இன்டர்வல் சீன் தான். இன்டர்வல் சீன்ல வர எலிவேஷன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பொறுத்தவரையும் நல்லாவே இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. எனக்கு சில இடத்துல லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல எலிவேஷன் தரேன்னு சொல்லிட்டு யாரோ வந்து மொக்க போட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இருந்தது. கிளைமேக்ஸும் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. சில படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கும், அதுவும் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. மொத்தத்துல இந்த படம் பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த படம் ஆவரேஜா தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வந்தா பவன் கல்யாண் சாரோட காஸ்டியூம் டிசைனிங்கும் அவரோட ஸ்வாகும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்த எல்லாரும் கொடுத்த ரோல்ல நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயினுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு க்ளோஸா இருக்க யாராச்சும் ஒருத்தர போட்டு தள்ளணும், அதுக்காக ஹீரோயினை வச்ச மாதிரி இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டர் நம்மளுக்கு ஒரு இம்பாக்டும் ஃபீல் ஆகாது. இப்ப மியூசிக் விஷயத்துக்கு வந்தா இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில எலிவேஷன் சீன்ஸுக்கெல்லாம் தமிழ்நாடு போற பிஜிஎம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மொத்தத்துல எனக்கு ஸ்டோரி தேவையில்ல, அங்கங்க எலிவேஷன் சீன்ஸும் நல்ல பிஜிஎம் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணலாம்.